இயேசுவின் இனிய நாமத்தினாலே வருக வருகவென்று பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இந்த பாடங்களை படிக்க நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு பாட சுருக்கத்தை நம்ம படிக்க போறோம். இந்த காலாண்டுல மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள் என்ற இந்த தலைப்புல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் 8வது வாரம் சங்கீதங்களின் பகுதி 1 அதை படித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாட சுருக்கத்தையும் வெள்ளிக்கிழமை பாடத்தையும் நமக்கு எடுத்து தரும்படியாக நம்ம மத்தியில சகோதரர் டேவிட் சம்பத்குமார் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி அறிமுகம் நமக்கு தேவையில்லை, அவங்கள எல்லாருக்கும் தெரியும். அவங்க கையில இந்த நேரத்தை நான் கொடுக்குறேன், காலம் தாமதப்படுத்த. தம்பி, இது உங்களுடைய நேரம் அப்பா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாதாக. இந்த நேரமானது கொஞ்சம் நமக்கு தடங்கல்கள் ஏற்படுகிற நேரமாக தான் இருக்குது. ஏனென்றால் கொஞ்சம் இங்க 4-5 நாளாவே கொஞ்சம் மழை இருந்துட்டு இருக்குது, மாலையில இருந்து. அதனால இப்ப கொஞ்சம் லேசா அந்த கிளவுட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் ட்ரபிள் ஆகும். முடிகிற வரைக்கும் அது நமக்கு ஆண்டவருடைய கிருபையினால அது கிடைக்கணும் அப்படின்னு விரும்பி கொள்வோம். இன்றைய தினத்துல பாடத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்குரிய பாடம் சங்கீதங்களில் அப்படின்ற தலைப்புல பகுதி 1 குறித்து நம்ம பாடம் இந்த வாரத்திற்கு பாடம். சங்கீத புத்தகங்கள் எந்த அளவுக்கு நம்ம அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு படிச்சிருக்கிறோம் அப்படின்றது எனக்கு தெரியாது. நிறைய பேருடைய அனுபவத்துல அது ஒரு வழக்கமா வாசிக்கிற ஒரு புத்தகம். அது அதாவது இரவு நேரத்துல படிக்கும் பொழுது, முன்பாக ஜெபிக்கும் பொழுது, அந்த சங்கீதத்துல ஏதாவது ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு நம்ம படுக்க போறது வழக்கம். ஆனா அதனுடைய சில காரியங்கள் நமக்கு விளங்குறது கொஞ்சம் சிரமமான காரியமா இருக்கும். அநேக இடங்கள்ல ஏதோ தீர்க்க தரிசனத்தை படிக்கிற மாதிரி அது விளங்க முடியாதபடி இருக்கிற ஒரு வசனங்களாக நமக்கு காணப்படும். ஆனா எல்லாவற்றிலுமே ஒரு பரிசுத்தாவியுடைய ஏவுதனால கொடுக்கப்பட்ட ஒரு வெளிச்சம் அதுல இருக்கிறதுன்றது மட்டும் நமக்கு நிச்சயமா தெரியும். முழு சங்கீத புத்தகங்களையும் நம்ம படித்து பார்ப்போமானால் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு கடவுளுடைய கிருபையினால கிரைஸ்ட் இன் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அர்பந்து ஊழியர் ஒருத்தர் எழுதின புத்தகம் எனக்கு கிடைச்சது. கிரைஸ்ட் இன் சாங்ஸ் அப்படின்னு சங்கீதங்கள்ல இருக்கக்கூடிய அநேக அதிகாரங்கள்ல கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள், கிறிஸ்துடைய அனுபவத்தை கொண்டு வந்த காரியங்கள், கிறிஸ்துடைய பாடு மரணங்களை முன்கூட்டியே சொல்லப்பட்ட காரியங்கள், சில தீர்க்க தரிசனங்கள், அப்படி பல விஷயங்களை அதுல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த சங்கீத புத்தகங்கள்ல அதை படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு சிறிய பேருக்கு விளங்காமல் இருக்கு. ஆனால் பரிசுத்தாவினால ஏவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு விளக்கங்களை எழுதும் பொழுது ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. அதனுடைய அநேக காரியங்கள் படித்து அதை நிறைய பேருக்கு அதை கொடுத்துருக்கிறேன் படிக்க சொல்லி. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் சங்கீத புத்தகத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்தெந்த சங்கீதத்துல நமக்கு அதிகமா வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்குரிய சங்கீதம் சங்கீதம் 122 இருந்து நமக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. சங்கீதம் 122 நீங்க படிச்சு பார்ப்பீர்களானால் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இருக்கும் வசனங்கள் நமக்கு எருசலேம் தேவாலயத்தை குறித்த ஒரு பாடத்தையும் ஒரு உண்மையையும் நமக்கு விளக்கி கொடுக்குது. அதுல
அந்த சங்கீதத்தின் அடிப்படையில தான் நம்ம ஒன்றாக அதுல படிக்கிறோம். இதுல நம்ம பாடத்தை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்ட மீதமான ஜனங்களே நிற்கிறதை நான் கண்டேன் அப்படின்ற. அதாவது ஆட்டுக்குட்டியானவரும் பிதாவானவரும் ஆகிய இருவருடைய நாமமும் அதுல எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விளக்கத்தோடு நமக்கு இன்றைக்குரிய பாடம் நமக்கு ஆரம்பிக்கிறது. இந்த இரண்டு பேருடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இதுல பிதாவுடைய நாமம் வேற, கிறிஸ்துடைய நாமம் வேற அப்படின்னு இருந்தாலும், ஆனா ரெண்டு நாமமும் ஒன்றுதான் அப்படின்றத நம்ம எப்படி நம்ம தெரிந்து கொள்வோம். இதுல அநேகர் பிதாவுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி கிறிஸ்துடைய நாமத்தை அற்பமா எண்ணக்கூடியவர்களும் உண்டு. அதற்காக ஒரு சபையே இருக்கிறது. ஆக பிதாதான் மேன்மையானவர், கிறிஸ்து கிடையாது அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சபை. இவர்கள் மத்தியிலே இந்த ரெண்டு நாமங்களும் எப்படி அது ஒரே நாமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாமம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் தேவனுடைய குணம். அவருக்கு அந்த நாமம் என்ன அப்படின்றத பற்றி நாம பின்னால படிக்க போறோம். அந்த தேவனுடைய குணத்தை அவர் நாமமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த தேவனுடைய குணம் என்னவோ, பிதாவுடைய குணம் என்னவோ அதுதான் குமாரன் கிட்ட இருந்தது. அந்த குமாரன் இருந்த குணம் என்னவோ அதுதான் அவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து காணப்படுகிறது. அப்படியானால் இதனுடைய விளக்கம் என்னவென்றால், பிதாவுடைய குணம் கிறிஸ்துவத்தில் காணப்பட்டது, கிறிஸ்துவுடைய குணம் அவருடைய பிள்ளைகளாகிய மீதமானவர்களிடத்திலே காணப்படுது. ரெண்டு தனித்தனி நாமங்கள் அல்லது தனித்தனி குணங்களை உடையவர்கள் அல்ல. குணத்தை வைத்துதான் அந்த நாமம் கொடுக்கப்படுகிறது என்றால், அதிலே இரண்டு பேருடைய குணமும் ஒன்றுன்னு சொல்லும் பொழுது இரண்டு பேருடைய நாமமும் ஒன்றுதான். வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் பார்த்தாக்க பிதாவுடைய நாமம் ஒன்று தனியா பொறிச்சிருக்கணும், எழுதியிருக்கணும். கிறிஸ்துடைய நாமம், ஆட்டுக்குட்டியானுடைய நாமம் தனியாக எழுதப்பட்டிருக்கும். தனித்தனியாக ரெண்டு நாமங்கள் அந்த மீதமானவருடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி அங்க காணப்படலை. பிதாவுடைய நாமமும் ஆட்டுக்குட்டியானவருடைய நாமம் ஒரு நாமம் தான் எழுதப்பட்டிருக்கிறோம். என்ன நாமம் அது? பிதாவுடைய குணமும் கிறிஸ்துவுடைய குணமும் அவருடைய பிள்ளைகளுடைய நெற்றிகளிலே எழுதப்பட்டிருக்கு. இதுல ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு அட்வந்து விசுவாசத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மூப்பர்கள், மூதாதையர்கள் இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை ஆராயும் பொழுது அவர்கள் அதிகமாக சங்கீத புத்தகங்களையும் பழைய ஏற்பாட்டு வசனங்களையும் தான் அவர்கள் அதற்கு ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் படித்தால்தான் வெளிப்படுத்தல வரக்கூடிய புத்தகங்களை நாம் படிக்க முடியும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தல கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை நான் கண்டேன், அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அத்தனை பாடங்களும் எல்லாமே அதில் இருக்கிறது. ஆக இந்த பாடங்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் விளங்குகிறது. என்னவென்றால், நம்முடைய வெளிப்படுத்தின புத்தகத்தினுடைய ஆராய்ச்சிக்கு பழைய ஏற்பாட்டு சத்தியமும் அதனோட கூட சங்கீத புத்தகத்தினுடைய மிக முக்கியமான விளக்கங்களும் நமக்கு அதிகமாக தேவை. அந்த அடிப்படையில் தான் வெளிப்படுத்தின புத்தகமும் தீர்க்கதரிசனமும் நமக்கு இருக்கிறது. ஆக
அட்வந்து மூதாதையர்கள், அதாவது அட்வந்து பயணியர்ஸ் என்ன செய்தார்கள் என்றால், இந்த காரியங்களை தான் அவர்கள் அதிகமாக ஆராய்ந்தார்கள். இதுல நமக்கு வெளிப்படுத்தல் 14 உள்ள சில குறிப்புகளும் சங்கீதத்திலே வருகிறது. வெளிப்படுத்தல் 14 இருக்கக்கூடிய சில குறிப்புகள் சங்கீதத்திலே வருகிறது. சங்கீதத்தினுடைய குறிப்புகளையும் வெளிப்படுத்தல் 14 நாம் ஒப்பிட்டு அதை நாம் ஆராய முடியும். ஆக நம்ம இந்த பாடங்களை படிப்பதற்கு ஒரு அடிப்படை என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தபடியாக மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்வதற்கு ஜாக்கிரதையா இரு, கவனமா இரு அப்படின்னு. மலையிலே பரலோகத்தினுடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரி அவனுக்கு காட்டப்பட்டது. காண்பித்து இதே போல பூமியிலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தேவனானவர் கட்டளையிட்டது. ஆக அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே, பரலோக ஆசரிப்பு கூடாரத்திலே கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பூலோக ஆசரிப்பு கூடாரத்திலே மனுஷர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட லேவி கோத்திரத்திலிருந்து வந்து ஆரோனுடைய வம்சத்தாரிலிருந்து எடுக்கப்பட்ட அநேகர் ஆசாரியர்களாகவும் பிரதான ஆசாரியர்களாகவும் இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் மத்தியஸ்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆக பூலோக ஆசரிப்பு கூடாரத்துல வந்து ஆசாரியன் காணிக்கைகள், தட்டுமுட்டுகள், பிற கட்டுமான விவரங்கள் அனைத்தும் கிறிஸ்துவை முன்னடையாளப்படுத்தின. பூலோக ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த முறைகளிலே அங்க இருந்த உடன்படிக்கை பெட்டி, பலிபீடம், கால் கழுவுற தொட்டி, தூப பீடங்கள், இன்னும் பலி செலுத்துதல், அடுத்தது இவைகள் எல்லாமே சேர்ந்து அவருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பின்னால் வரப்போகிற அந்த நிஜமான ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முறைகளை நிழலாட்டமாக முன்கூட்டியே சொல்லப்பட்டது. அவ்வளவுதான் இருக்கிறது. இதுல நம்ம கிறிஸ்துவ பற்றி பார்க்கும் பொழுது அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு நம்ம படிக்கிறோம். ஆக அவருக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்ற பெயர் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், அவர் முக்கியமாக பூமியிலே அவர் வரும் பொழுது மனுஷனை ரட்சிப்பதற்காக மட்டும்தான் வந்தார். அப்படி வந்ததுனால அவர் ரட்சிப்பதற்காக மறிக்க வேண்டியது, பலியாக மறிக்க வேண்டியது அவசியமாக இருந்தபடியினால இந்த தீர்மானம் வந்து உலக தோற்றம் முதலே அவருக்கு ஏற்படுத்தப்பட்டு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்காக மனுஷன் பாவம் செய்தால் என்ன செய்வது என்பதை முன்கூட்டியே அவர் ஒரு தீர்மானமாக வைத்திருந்தார். ஒருவேளை மனிதன் பாவம் செய்து விட்டால் கிறிஸ்து அங்க போக வேண்டும் ரட்சிப்பதற்கு, அப்படின்றதுதான் பரலோக திட்டம். இந்த திட்டங்களை முன்னடையாளப்படுத்தி ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த ஆராதனை முறைமைகள் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடார பாடங்களை நம்ம படிப்பது ரொம்ப முக்கியமான காரியம். கிரேட் கான்ட்ரோவர்சி என்ற புத்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது அம்மையார் என்ன சொல்கிறார்கள், 7ஆம் நாள் அட்வந்து விசுவாசத்திற்கு அடிப்படை அஸ்திபாரமாக இருப்பது ஆசரிப்பு கூடார பாடமும் 2340. இந்த ரெண்டும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த 7ஆம் நாள் அட்வந்து விசுவாசத்திலே நமக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்படும். ஆக அவர் உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்டுக்குட்டியை தான் அவர் என்ன செய்யறாருனாக்க கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தல அடிக்கடி ஞாபகப்படுத்து. ஆனால் உடனே அவர் ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வரல.
காலம் நிறைவேறின போதுதான் வந்தார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். காலம் நிறைவேறின போதுன்னு சொல்லும்போது எப்போது அவர் பூமியிலே மனுஷகுமாரனாக வந்து அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டுமோ அப்போதுதான் அவர் வந்து மரித்தார். இந்த மரிக்கிற வரைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வழிமுறைகள் அங்க இருந்துச்சு. அவர் மரித்த பிறகு மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணதுனால திரும்பவும் நமக்கு கிறிஸ்துவுடைய பலியின் மூலமாக நாம் இரண்டாவது உடன்படிக்கையின் அடிப்படையில் நம்ம அவரோடு நம்ம நெருங்கி இருக்கோம், ஒப்புரவாயிருக்கோம். வெளிப்படுத்தல் புத்தகத்துல நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னாக்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிய விளக்கங்கள் குறிப்புகள் நிறைய இருக்குது. அதுல வந்து நம்ம அந்த 7 குத்து விளக்க பார்க்கிறோம், உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறோம், அதோட தேவாலயத்துடைய சம்பந்தப்பட்ட மறைமுக குறிப்புகள் நிறைய இருக்குது. பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தை புரிந்து கொள்ளாமல் யோவான் தீர்க்க தரிசன காரியங்களை விலங்குகளை புரிந்து கொள்வது என்பது முடியாத காரியம். பழைய ஏற்பாட்டு காரியங்களை நம்ம புரிந்து கொண்டால்தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு வெளிப்படுத்தலுக்கு வந்து அநேக சபையில இருக்கிறவங்க வந்து ஏதேதோ தீர்க்க தரிசனங்கள் விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளை எடுத்து நாம் படிக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து படிக்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கிறது. அதுல வந்து எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது, விளக்கங்களும் கிடையாது, அந்த ஒரு லாஜிக்கல் பிரசன்டேஷனே அதுல கிடையாது. ஆனா தீர்க்க தரிசனங்களுடைய விளக்கங்கள் வெளிப்படுத்தல இருக்கிறதே அவங்க சரியா படிக்காம இருக்கிறதுனால அப்படி சொன்னாலும் கூட அவைகளை அவர்கள் புரிந்து கொண்டார்களானால், வெளிப்படுத்தல் புத்தகத்தை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்களானால் நிச்சயமாகவே 7ஆம் நாள் அடர்ந்த சபையினுடைய விசுவாசம் என்ன, அந்த சபையானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீதமான சபை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துருவாங்க. ஆனால் அநேக தவறான அர்த்தங்களை புரிந்து கொண்டதுனால தவறான ஒரு இடத்திலேயே அவங்க நின்று கொண்டிருக்கிறார். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டுன்றாரு. சரி, இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க வந்து அந்த நாட்கள்ல கிறிஸ்து வருவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அவங்க சரியா புரிந்து கொள்ளல. தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதல் என்பது அதுவே ஒரு பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தல் தான். நம்ம நினைக்கிற பிரகாரம் இது வந்து ஒரு கல்லூரி படிப்பினால மட்டும் வந்துடுறது கிடையாது. அதுக்காக கல்லூரி படிக்க வேண்டாம்னு சொல்லல. கல்லூரி படிப்பினால மட்டும் அதையே நம்பி இருந்தோம்னு சொன்னா அதனால நமக்கு வந்து தீர்க்க தரிசனங்கள் விளங்கிறாது. ஏனென்றால் பரிசுத்தாவியினுடைய வழிநடத்துதலை பற்றி சொல்லும் பொழுது யோவான் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் வரப்போகிற காரியங்களே உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்தாவியினுடைய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து வளர்த்துவார் அப்படின்னு சொல்லப்படும். அதுல வந்து வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்ன்னு சொன்னாக்க இந்த விளக்கங்களை தெரிந்து கொள்வது என்பதே ஒரு பரிசுத்தாவியினுடைய வழிநடத்துதல். மேயார் வந்து தீர்க்க தரிசன வரத்தை பெற்று அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அதுக்கும் பரிசுத்தாவி தான் அவங்க கொடுக்கப்பட்டது. ஆனால் தீர்க்க தரிசன வரம் போதிக்கிறதும் இன்னொரு வரம் தான், அதுவும் ஒரு ஆவியின் வரம் தான். அதான் அந்த வரத்தினுடைய அடிப்படையில இவர்கள் வந்து இந்த போதிக்கிற வரத்தை பின்னாட்களிலே அட்வந்து சபையினுடைய ஒரு மூப்பர்கள், மூதாதையர்கள் அதை அவர்கள் கண்டுபிடித்து எழுதினார்கள். அதுல மிக முக்கியமாக நம்முடைய மூப்பர்கள்ல அந்த பயனியர்ஸ்ல ஒரியாஸ் மெத்து, ஜே.என். ஆண்ட்ரூஸ் இப்படி போன்றவர்கள் எல்லாம் அதிகமான கட்டுரைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார். ஜேம்ஸ் ஒயிட்டும் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அம்மையாருடைய புத்தகங்களும் அதிலே ஆதரவாக இருக்கிறது. ஆக இவைகள் எல்லாமே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த விளக்கங்களை வந்து இஸ்ரவேலர் சரியாக புரிந்து கொள்ளாதனால முதலாவது கிறிஸ்துடைய முதலாவது வருகையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
அப்போ அது ஏற்றுக்கொள்ளாததுனால அவர்கள் சொந்த வழியில போகும் பொழுது அவர்கள் பாவத்தோட பாவத்தை கூட்டி அதிகமான பாவத்தை அவர்கள் செய்ய வேண்டுகிறார். அதனால அவர்கள் தேவனை விட்டு விலகினது மட்டும் இல்லாமல் அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ளாதபடிக்கு அவரை விட்டு விலகி தார்மாரான வாழ்க்கையில போகும்பொழுது அதனுடைய முடிவை நாம என்ன செய்யறோம்னு சொன்னா பார்ப்போம். அநேக இடங்களில அந்த முடிவுகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம அந்த பழைய ஏற்பாட்டுல படிக்கிறோம். சரி, இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாச்சு. என்ன திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு அந்த தெளிவு இல்லாமல் போனதுக்கு காரணம் அவர்கள் தீர்க்க தரிசனங்களை ஆராயாமல் போனது. ஆராய்வதற்கு அவங்களால முடியல. நீங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு சில வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்நாட்களிலேயே இந்த தரிசனத்துக்கு என்ன அர்த்தம் வந்து அவன் கேட்பான், இவன் எனக்கு தெரியாது என்று சொல்லுவான் என்று இந்த வசனம் இருக்குது. சில வசனங்கள் வந்து தீர்க்க தரிசன வசனங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு கணிப்பு இருக்கு. வேதாந்தத்துடைய வசனங்களை புரிந்து கொள்வதில் அதனுடைய சில சிம்பாலிக் மீனிங், அடையாள அர்த்தப்படுத்தப்பட்ட சில அர்த்தங்கள் வந்து அதில் இருக்கு. அந்த அர்த்தங்களை வந்து நம்ம அதை புரிந்து கொள்ள முடியலன்னு சொன்னாக்க அதுக்கு நம்ம அவரிடத்துல மன்றாடி கேட்கறது அதை நம்மளுடைய ஆவியானவரை பெறணும். இது வந்து படிச்சுட்டேன் அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஆயத்தப்படுத்திட்டு வந்தோம்னு சொன்னாக்க கஷ்டம். இந்த காலாண்டு முழுவதுமே தீர்க்க தரிசன பாடங்களை வந்து கொஞ்சம் மேற்போக்கா நம்ம படிச்சுட்டு இருந்த பாடம் எடுத்தோம்னு சொன்னாக்க அது கொஞ்சம் சிரமமான காரியம். சரியான முறையில அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாத போதும். அதனால நம்ம இங்க பார்க்கக்கூடிய காரியங்கள் வந்து இந்த தகவல்களை பற்றி ஒரு முக்கியமான சங்கதி வந்து சங்கீதத்தில் இருக்கு. சங்கீதம் 122 அவர் என்ன சொல்லுகிறார், தாவீது சொல்லும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அவர் இருந்த காலத்துல எந்த ஆலயம் அவருக்கு இருந்துச்சு? அவருக்கு பழைய ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய ஆலயம் தான் இருந்துச்சு. அந்த ஆசிரியப்பு கூடாரத்துல இன்றைக்குரிய முறையில இல்லை, அன்றைக்குரிய முறையில அவர் பலி செலுத்தப்பட்டிருந்தார்கள் காணப்பட்டது. அந்த வழிமுறைகளினாலே சில ஆவிக்குரிய கருத்துக்களையும் சத்தியங்களையும் அவர்களுக்கு அவர் விளக்கி கொடுத்தார். இந்த ஆட்டுக்கடாக்களையும் அவர்கள் ஆட்டுக்குட்டிகளையும் பலி செலுத்தும் போது கிறிஸ்துவானவர் வந்து மறிக்க போகிறார் அப்படின்றதுக்கு ஒரு முன் அடையாளத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அன்றைக்கும் கிறிஸ்துடைய ரத்தத்தினாலதான் பாவம் மன்னிப்பு, இன்றைக்கும் கிறிஸ்துடைய ரத்தத்தினால்தான் பாவம் மன்னிப்பு. அன்றைக்கும் மனம் திரும்புதல் அவருடைய ரத்தத்தை வச்சுதான் இன்றைக்கும். ஆனால் கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த அடையாளமான காரியங்கள் நடைபெறும், நிழலாட்டமான காரியங்கள் நடந்தது. ஆக அவர் எந்த ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் சொல்லி அவர் சொன்னார். இந்த நாட்களிலே இருந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது தாவீது அதை பற்றி சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த ஆலயத்துக்கு அவர் போகும் பொழுது அந்த ஆலயத்துக்குள்ளே அவர் எதையெல்லாம் பார்க்க போகிறார்? தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட போகிறார், மனம் திரும்புதலின் அனுபவத்தை அவர் பார்க்க போகிறார், பரிசுத்தாவியுடைய வழிநடத்துதலை அவர் பார்க்க போகிறார். அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் அந்த ரத்தம் எப்படி தெளிக்கப்பட்டது என்று பார்க்க போறாரு. இவைகளை எல்லாவற்றையும் பார்த்து கடைசியாக தேவனுடைய பிரசன்னம் ஷெக்கினாவின் மூலமாக அந்த ஆலயத்தின் மேலே வந்து இறங்குகிறதையும் அதனால தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவே இருந்த ஒரு தொடர்பு மிகவும் நெருக்கமாக இருந்தது அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த மனுஷர்கள் மத்தியிலே அவர் இந்த ஆலயத்தை வைத்து, ஆசிரியப்பு கூடாரத்தை வைத்து, அதிலே ஷெக்கனான் பிரசன்னத்தின் மூலமாக அவர் இறங்கி அவர் தேவன் இந்த ஜனங்களோடு இருக்கிறேன் என்பதை அவர் உறுதி செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்குரிய உத்தரவாதத்தை அவர் மூலமாக அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக இவைகளை, அதாவது தாவீதுக்கு இருந்த ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால்
ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்ன போது ஆலயத்திலே போய் நான் அந்த மெய்யான தேவரை நான் தொழுது கொள்ளுவேன். அவரிடத்திலிருந்து நான் என்னுடைய மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வேன். என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு சந்தோஷம் தான் அவருக்கு. ஆக இன்றைக்கு நம்ம தேவாலயத்துக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னா, நம்ம இந்த தேவாலயத்துல ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஆசிரியப்பு கூடாரத்துல இருந்தது போல மகா பரிசுத்தலம் பரிசுத்தலம் எதுவும் இல்லை அப்படின்னு. அது அப்படியே தான் இருக்குது. அது வேற கூட மாற்றப்படலை. அது நம்ம கண்களால பார்க்க முடியல. நம்ம இந்த ஆலயத்துக்கு போகும் பொழுதும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம போறோம். அந்த ரத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்காக விண்ணப்பம் பண்ணுவதற்காக அங்கு ஆசாரியர்களாக போதகர்கள் இருக்கிறார்கள். ஆக போதகர்களுடைய வேலை அந்த பிதாவுக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், அதாவது சபை விசுவாசிகளுக்கும் நடுவே ஒரு பாலமாக இருக்க வேண்டியது. அதுதான் அவர்களுடைய வேலை. ஆக இந்த ஒரு சந்தோஷத்தை தான் சங்கீதக்காரன் அந்த பாட்டிலே பாடுகிறார். அப்படியானால் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிற நமக்கு இந்த பரலோகத்தின் சந்தோஷம் வந்திருக்கிறதா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். ஆனா இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒரு கடமையான வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அநேக மதங்கள்ல இருக்கவங்க எல்லாருமே கடமைக்காக அதனுடைய அர்த்தங்களை புரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆன்மீகவாதிகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக நாம ஒரு கடமைக்காகவும் ஏதோ அம்மையார் சொல்லுகிறார்கள், கதவு தன் கீழ் முறையிலே ஆடி கொண்டிருக்கிறது போல அநேக விசுவாசிகள் சபையிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மக்களை நம்ம பார்க்கணும். அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது அதே ஆசரிப்பு கூடாரம், பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட அதே ஆசரிப்பு கூடாரம், அதே பலிமுறைகளும் இங்கேயும் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் போய்விடும். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், சியோன் மலையில நிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படின்றது. சியோன் மலைன்றது என்ன? அந்த நாட்கள்ல அந்த சியோன் மலை எருசலேம் ஆலயத்துக்கு மேற்கே அந்த மலை இருந்தது. சிறிய மலை சியோன் மலை இருந்தது. அந்த சியோன் மலையிலே ஜனங்கள் அங்க கூடி வந்தார்கள். மலைப்பகுதியிலே ஜனங்கள் கூடி வந்தார்கள். ஆசரிப்பு கூடாரம் அங்க இருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவதற்கு முன்பாக அங்கே கூடி வந்தார்கள். இதுல நம்ம இந்த பாடத்துல நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு வேதாகமத்தை ஆராய்கிறபடியினாலே நான் சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மிக முக்கியமாக வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் நமக்கு காணப்படுது. தூதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு அளவுகோலை எடுத்துக்கொண்டு, கைகோலுக்காக அளவான ஒரு அளவுகோலை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தையும் அதை தொழுது கொள்ளுகிறவரை நீ அளந்து பாரு அப்படின்ற வசனம் நமக்கு அதில் வருது. அது என்ன? தேவனுடைய ஆலயத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களை நீ அளந்து பார். தொழுது கொள்ளுகிறவர்கள் யார் என்றால், பலி செலுத்தி அந்த பலியினாலே தங்களுடைய மனம் திரும்புதலையும் பாவ அறிக்கையையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் தொழுது கொள்கிறார். அப்படி தொழுது கொள்ளாதவர்கள் அந்த அளவுக்கு வெளியே இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பகுதி புறஜாதியாருக்கு என்று கொடுக்கப்பட்டது. அவர்கள் இதில் வருவதற்கு இடம் இல்லை. ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அங்கே இருந்தார்கள். அந்த இருந்தவர்கள் அவர்கள் தான் இஸ்ரவேல் கூட்டத்திலே மீதமானவர்களாக அங்கே உள்ளே இருந்தார். ஆக அந்த இஸ்ரவேல் கோத்திரம் அங்க இருந்தது போல இன்றைக்கு நாம் என்ன படிக்கிறோம் என்றால், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், சியோன் மலையின் மேல மீதமானவர்கள் 144,000 பேர் கூடியிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். அப்படியானால் சியோன் மலையிலே தொழுது கொள்ளுகிறவர்கள் அந்த 144,000 பேர். இந்த 144,000 பேரை பற்றிய கணக்கு நமக்கு அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டும். அதனுடைய விளக்கங்கள் தனி, அதோட விளக்கங்கள்லாம் வேற.
144,000 பேர் மட்டும்தான் போவார்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் நிறைய இருக்கிறது. அதனால நம்ம அந்த குழப்பத்துக்கு போக வேண்டாம். ஏன்னால் அதை எடுத்தால் அதுக்கு அதிகமான நேரங்கள் நமக்கு தேவைப்படும். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், மீதமானவர்கள் பரலோகத்தினுடைய சியோன் மலையிலே, பரலோகத்தினுடைய எருசலேம் தேவாலயத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய சியோன் மலையிலே இந்த 144,000 பேர்கள் முத்திரையிடப்பட்டவர்களாக அங்கு கூடி வருகிறார். இங்கு கூடி வந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களும், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே கூடி வந்த அந்த பழைய இஸ்ரவேலர்களும் ரெண்டும் ஒண்ணு. ஆக எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான். இஸ்ரவேலர்கள் சொன்னாக்க அதுக்குரிய அர்த்தம் வேற. நாம இஸ்ரவேலர் சொன்னாக்க அவங்க தானே இஸ்ரவேலர், நாம இஸ்ரவேலர் இல்லையே அப்படின்றது கிடையாது. இந்த இஸ்ரவேல் என்ற பெயரை யாக்கோப்புக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டதனாலே உனக்கு இனிமேல் யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். அப்படியானால் யாரெல்லாம் தேவனோடு மனுஷனோடும் போராடி மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த இஸ்ரவேல் என்ற பெயர் பொருத்தமானது. மனம் திரும்பதற்காக, பாவத்தை அனுப்பிடுவதற்காக, பாவத்தை மன்னிப்பு பெறுவதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். மனிதத்தில் நீர் என்னை மன்னித்தாலோடே நான் உங்களை விடமாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலோடே நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்துக்கு உரிய பலன் மீதமான பிள்ளைகளாகிய இந்த 144,000 பேருக்கும் கிடைக்கும். அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் மக்களுக்கும் அது கிடைச்சது. ஆகினால நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, கொஞ்சம் லைட் அடிக்க முடியுமா? கரண்ட் இறங்கிடுச்சு. அப்படி போயிருந்தீங்க. ஆக சங்கீதம் 15ல ஒரு வசனம் நமக்கு இருக்குது. அது நமக்கு ஓய்வு பாடத்திலேயே வருது. அதுல என்ன சங்கீதம் 15ல நம்ம என்ன படிக்கிறோம்? அதாவது யார் உம்முடைய கூடாரத்துக்கு தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் அப்படின்னு சொல்லி சில நிபந்தனைகள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. 15ல இருந்து சங்கீதம் 15ல இருந்து நம்ம 24ல கூட நம்ம என்ன செய்யறோம்னாக்க இந்த காரியங்களை படிக்கிறோம். யார் அந்த பரிசுத்த பருவத்திலே நிலைத்திருக்கும்? பரிசுத்த ஸ்தலத்துல யார் நிலைத்திருப்பார்? பரிசுத்த ஸ்தலம்ன்றது அந்த மீட்கப்பட்டவர்கள், அந்த மீதமானவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? அவர்களுடைய அதே குணம் சங்கீதம் 15ல பார்க்கக்கூடிய அதே குணம் வெளிப்படுத்தல் 14ல நமக்கு. அவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள் சொல்லி சொன்னா, கிறிஸ்துவானவர் 1844 அவர் மகாபரிசுக்குள்ள போயிட்டார். அதுவரையிலும் அவர் பரிசுத்த ஸ்தலத்துல இருந்தார். அதுவரையிலும் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும்பொழுது மகா பரிசுக்குள்ள போகும் பொழுது, அந்த பாவ நிவாரண பலிக்காகவும் பாவ நிவாரண நாளுக்காகவும் போகும் பொழுது, அந்த நேரத்திலே யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அந்த ஐக்கியத்துல 7ஆம் நாள் அட்வென்ட் ஐக்கியத்திலே சேராமல் இருந்தார்களோ அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலேயே அவர் நின்று விட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின்னால போகல. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் என்னவென்றால் பரிசுத்த ஸ்தலத்துல மகா பரிசுக்குள்ள போகணும். போய் அங்க கூடிய பாவ நிவாரண பலியிலும் அந்த பாவ நிவாரண நாளிலும் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அந்த மனம் திரும்புதலே அவர்கள் பார்க்க வேண்டும், காண வேண்டும். இதுக்காக தான் அவர் அங்க கொடுத்திருக்கிறார். ஆக இதுதான் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறாங்க. சரி, அதற்கு அடுத்தபடியாக நம்ம இன்னும் சில காரியங்களை மட்டும் பார்த்து முடித்துக் கொள்வோம். செவ்வாய்க்கிழமை பாடம் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்குது. என்ன சொல்றது? நமக்கு இருதயத்திலே பிரமாணம் அப்படின்ற தலைப்புல நம்ம படிக்கிறோம். இருதயத்திலே பிரமாணம் சொல்லி சொல்லும் பொழுது அவருடைய பிரமாணங்கள், அவருடைய 10 கற்பனைகள்,
அவரை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றது. நாம வெறும் வாசிப்பு கூடாரத்தை படிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டியில பிரமாணம் இருக்குது, உடன்படிக்கை பெட்டியில பிரமாணம் இருக்குதுன்றதை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்கு பிறகு இன்னொரு இடத்துலயும் அவருடைய பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணம் எங்க இருக்கிறது என்றால் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேணும் அப்படின்றது. இருதயத்தில் இருக்க வேண்டிய பிரமாணம் அது மாற்றப்பட்ட பிரமாணமாக அல்ல ஒழிந்து போன பிரமாணமாக இல்லை குறைக்கப்பட்ட பிரமாணமாக இல்லை. அதே 10 கற்பனைகள் அப்படியே தான் அவர் நமக்கு கொடுத்துருக்கு. அதே பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது, நாட்களிலே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கையாவது என்ன உடன்படிக்கை, என்னுடைய பிரமாணங்களே அவருடைய இருதயங்களிலே நான் எழுதுவேன் அப்படின்றது. உடன்படிக்கை பெட்டியில பிரமாணங்கள் இருக்கிறதோ, அந்த ஆலயத்துக்கு போய் அந்த பிரமாணங்கள் இருக்கிற இடத்த பார்க்கிறதும், இல்ல நாம எல்லாரும் தொழுது கொள்ளும் போது நாமும் முழங்கால் படியிட்டு தொழுது கொள்ளுகிறதுனால அந்த பிரமாணங்கள் இருதயத்துக்குள்ள வர்றது கிடையாது. அது எப்போ இருதயத்துக்குள்ள வருதுன்னு சொன்னாக்க, அந்த விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகுதான் அந்த இருதயத்துல அந்த பிரமாணங்கள் அவங்களுள்ள வரும். ஆகையினால இந்த அனுபவத்தை தான் நமக்கு என்ன பார்க்கிறோம்னு சொன்னாக்க, இருதயங்களிலே பிரமாணம் அப்படின்ற தலைப்புல நமக்கு கொடுக்குறோம். சரி, அதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்கிறோம், வசனம் 5 நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலையில் இருக்க மாட்டார்கள் அப்படின்ற அந்த வசனத்துல வருது. சங்கீதம் 5 வருது, வீம்புக்காரர்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிலையில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாக்க, யார் உங்களுடைய பரிசுத்த பருவத்துல நிலையிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டதற்கும், சீயோன் மலையின் மேலே அந்த மீதமானவர்கள் நிற்பதற்கும் இந்த சங்கீதம் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு இருக்கிறது? அவர்கள் வீம்புக்காரர்கள் அல்ல. வீம்புக்காரர்கள் சொன்னா தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக வாழக்கூடியவர்கள், தேவனுடைய கற்பனைக்கு மீறி நடக்கக்கூடியவர்கள், தேவனுடைய கற்பனைக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள். அநேக சமயங்கள்ல நம்ம அந்த மாதிரி காரியங்களை செய்தோம். ஆகையினால அந்த வீம்புக்காரர்கள் அவருக்கு முன்பாக நிற்பதில்லை. அடுத்தது அந்த 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கக்கூடியவர்களுடைய அந்த மீதமானவர்களுடைய குணங்களை பற்றி பார்க்கும்போது, அவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, அவர்கள் மாசில்லாதவர்களாக இருந்தார்கள், பூமியிலிருந்து முதற் பலனாக அவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டனர். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் சொன்னாங்க. அதுதான் 1,44,000 பேர் முத்திரையிடப்பட்டவர்கள். அந்த முதற் பலனாக வந்தவர்களுக்கு ஒரு தனி ஸ்லாக்கியத்தையும் தனி ஆசீர்வாதத்தையும் நம்ம வேத வெளிப்படுத்தலையும் மற்ற புத்தகங்களையும் படிக்கிறோம். நம்ம ஆகையினால இவைகளெல்லாம் பார்க்கிற நாம ஏசாயால சொன்ன அந்த ஏற்கனவே நம்ம படித்த பாடத்தினுடைய ஒரு குறிப்புக்கு நம்ம திரும்ப வர்றோம். எங்க வரோம்னு சொன்னாக்க, ஏசாயால என்ன சொல்லுகிறாரு? அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான், உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் ஏமாத்துறோம் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய உதடுகளை பரலோகத்தினுடைய பலிபீடத்திலிருந்து அக்னியை எடுத்துட்டு தொட்டு அவரை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு ஏசாயா என்ன செய்கிறார் என்றால், யார் நம்முடைய காரியமாக போவான் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய காரியமாக உம்முடைய காரியமாக நான் போகிறேன் மன்னிக்கவும், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுங்க. அதாவது ஏசாயாவுடைய அனுபவத்துல அவர் என்ன சொல்லுகிறார், அந்த முதலாவது சொல்லும் பொழுது என்னால போக முடியாதுன்னு சொல்றாரு. ஏனாலும் அசுத்த உதடுகள் எனக்கு உண்டு அப்படின்றாரு. அதை நான் பரிசுத்தப்படுத்திட்டு நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது நான் போறேன்னு சொல்லுகிறார் என்றால், தான் மனம் திரும்பினதையும் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதையும் அவர் நிச்சயப்படுத்தி இருக்கிறார். ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ளணும், நம்முடைய பாவங்கள் நம்முடைய மனம் திரும்புதல் அறிக்கையிடப்பட்டு அது நிச்சயப்படுத்தப்படணும். நமக்கு எனக்கு அந்த நிச்சயம் வேணும், அப்பதான் நான் விசுவாசத்துல உறுதியா இருக்க முடியும். அந்த நிச்சயம் இல்லாதபடிக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவர் மன்னிச்சிட்டாரா என்னன்றது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வேதத்தை நான் இன்னும் படிக்கல, ஆராயல, அந்த அளவுக்கு சத்தியம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம இன்னும் குழப்பத்திலே தான்
ஒரு இருதலை கொல்லியான ஒரு விசுவாசியாக தான் நம்ம சபையில இருக்கோம். அதனால முதலாவது அந்த உறுதி நமக்கு வந்த பிறகுதான் ஊழியத்துக்கே நம்ம போக முடியும். எல்லாரும் ஊழியம் செய்யறான்னு சொல்லி போயிடலாம் நம்ம. அது இந்த நாட்கள்ல நிறைய பேருக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு வேலை மாதிரி ஆயிடுச்சு ஊழியம். அந்த மாதிரி ஊழியங்களை செய்கிறதா இல்லாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் மனம் திரும்புதல் நிச்சயமான பிறகு அந்த ஊழியத்தை செய்வதற்கு நாம் தகுதி பெற்றிருக்கிறோம். ஆகையினால ஏசாயா கூட சேர்ந்து நாமளும் என்ன செய்யலாம் என்றால், பாதகருக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு சொல்லி நம்ம தாவீதோட கூட ஏசாயா கூடவும் நம்ம சேர்ந்து சொல்லலாம். அதனால அதுதான் நம்ம செய்ய போகிற ஒரு காரியம். வெள்ளிக்கிழமை பாடம் எப்பவுமே சந்திராக்கா ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. அதனால அதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தாவீது சில தவறுகளை செஞ்சிருந்தாலும் கூட ஏன் அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும். தவறுகள் இருக்கிறதுனால தேவன் அவனை எப்படி பயன்படுத்தினார்? அதாவது மனுஷனுடைய பாவங்கள் குற்றங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் அவருக்கு மட்டும் உண்டு. அவர் அந்த பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிக்கும் பொழுது, மன்னித்த பிறகு அதை எப்படி பார்க்கிறார் என்றால், சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், எங்க சபையில அநேக அக்கிரமங்கள் தவறுகள் நடக்கிறது, இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா, இவங்கெல்லாம் அட்வென்டிஸ்டா, இவங்க பண்றாங்களே நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த தவறுகளை செய்யக்கூடிய அந்த சபையை தான் தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுல இருந்துதான் தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் நேரம் வரும்பொழுது அவர்கள் பிரிந்து வருவார்கள். அது வருகிற வரைக்கும் நாம இதுலதான் இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகையினாலே தேவன் எப்படி தாவீதை பயன்படுத்தினாரோ அதே போல நம்முடைய பலவீனங்கள் குறைகளை எல்லாம் பார்க்காதபடிக்கு நம்மை பயன்படுத்துகிறார். பேதுருவை பார்க்கும்பொழுது பயங்கரமான ஒரு மோசமான ஒரு குணம் உடையவன். ஆனா அவனை தான் கண்டிப்பா பின்னால பயன்படுத்தினான். ஒரே நாள்ல 3000 பேருக்கு அவன் ஞானஸ்தானம் கொடுத்தான். அந்த அளவுக்கு அவர் மாத்தினாரு. அவன் மாத்தல, அவர் மாத்தினார். அதே போல 2வது காரியம், தாவீது தனக்கும் தேவாலயத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பை அவன் அறிஞ்சிருந்தான். அந்த தொடர்பு என்ன அவனுக்கு? அதனாலதான் அவன் ஆலயத்துக்கு போகும் மாறுங்கள் என்று சொல்லி சொன்னான். அப்போ நம்ம ஆலயத்துக்கு எதுக்காக போறோம்? தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக, அவன் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, வேற எதுக்காகவும் போகணும். ஆனால் இன்றைக்கு பல ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாக்க ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அதே போல பாவத்தால் ஏற்பட்ட அவமானங்கள் இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறாருனாக்கா, மனம் திருமண பிறகு எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுருவாங்க. திரும்ப அந்த அவமானங்களை நம்ம யோசனை பண்ணணும். ஏனென்றால் அந்த ஒரு பாவத்திற்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தினார், அவர் பாடுபட்டார், அவர் மரித்தார். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வந்த பிறகு அந்த பாவங்கள், அந்த அவமானங்கள் எல்லாமே மூடி மறைக்கப்பட்டாயிடுச்சு. அதை மறைப்பது அவருடைய ரத்தம் மட்டும்தான். அதனால இந்த 3 காரியங்களை தான் நம்ம வெள்ளிக்கிழமை பாடத்துல படிக்கிறோம். ஆக இவைகள் எல்லாம் படிக்கிற நாம ஊழிய உங்களுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்துருச்சு. சரி. நண்டிக்கா கொஞ்சம் இடையில ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்துச்சு. ஒண்ணும் பண்ண முடியல என்னால. கொஞ்சம் மழை இருக்கிற அடிக்கடி கட்டாயி வருது. இவ்வளவு நேரத்துல நல்லா கேட்டுதுப்பா, நல்லா கேட்டுது. இப்பதான் கொஞ்சம் கட் ஆயிடுச்சுது. முடிச்சிட்டீங்களா நீங்க? நான் முடிச்சுட்டேங்க. நீங்க முடிச்சிடுங்க. சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான பாட சுருக்கத்தை எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப விவரமா எடுத்து கொடுத்தாங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு நேரம் கடந்து போயிருச்சுது. யாராவது ஒரு ஆள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் நம்ம இன்றைக்குள்ள கேள்விகளுக்குள்ள எல்லா பதில்களையுமே டேவிட் சம்பத்குமார் அவருடைய பாடம் எடுக்கும்போது எடுத்து சொல்லிட்டாங்க. அதனால நான் அந்த கேள்விகளை வாசிக்கல. யாருக்காவது உங்களுடைய கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா? யாராவது ஒரு ஆள். நான் உங்க எல்லாருமே அன்மியூட் பண்ணி விட்டுட்டேன். இல்லைன்னா நம்ம ஜெபத்திற்குள்ளாக கடந்து போவோம். சரிங்களா? நம்ம ஜெபத்திற்குள்ளாக கடந்து போவோம். அன்புராஜ் ஐயா வந்திருக்கீங்க, சொல்லுங்க ஐயா.
சோதரங்க ஐயா, கேக்குங்களா? சோத்திரமை கேக்குதுய்யா. அதாவது எல்லாம் நம்ம பைபிள்ல எல்லா புஸ்தகத்திலையும் சங்கீத புஸ்தகம் தான் ரொம்ப விசேஷமான சங்கீத புஸ்தகம். என்னன்னா எனக்கு தெரிஞ்சது அந்த வசனம் தான் ஒவ்வொன்றுமே சங்கீதம் சங்கீதம் இருக்குது. மத்த வேத வசனங்கள் எல்லாம் அதிகாரம் அதிகாரம் இருக்குது. இந்த சங்கீதம் மட்டும்தான் ஒவ்வொன்றாம் சங்கீதம், ரெண்டாம் சங்கீதம், மூணாம் சங்கீதம் இருக்குது. மத்த வசனங்கள் எல்லாம் ஒன்னாம் அதிகாரம், ரெண்டாம் அதிகாரம். இது என்னுடைய கருத்துங்க. நன்றி ஐயா, உங்களுடைய கருத்துக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போ வந்து இந்த முடிவு ஜெபத்திற்குள்ளாக கடந்து போக போகிறோம். லலிதா அக்கா வந்திருக்கீங்க, சொல்லுங்கக்கா. ஒரே ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். மிஸ்டர் சம்பத்குமார் ரொம்ப அழகாக பாடத்தை எடுத்தார், சுருக்கத்தை. சில நேரம் அது கட்டாகி போனாலும் ஒரு விதமாக நல்லா எடுத்தார். இந்த சங்கீதங்களில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 5 நம்ம பயபக்தியோடு தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அது அழியாத அழகு உள்ள தேவ குணத்தை நமக்கு காட்டுகிறது. இந்த சங்கீதங்கள்ல இப்படியான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் அவ்வளவா அறியவே இல்லை. சங்கீதங்களை துக்கமான நேரத்துலையும் சந்தோஷமான நேரங்களையும் சங்கீதங்களை வாசித்திருக்கிறோம். ஆனால் அதில் எவ்வளவு உள்ள கருத்துக்கள் இருக்கிறது என்பதையும் அது அவருடைய குண அதிசயத்தையும் எடுத்து காட்டுகிறது. மற்றது சங்கீதம் 119 சங்கீதம் ரொம்ப அருமையான சங்கீதம். அது 119. நானே அதை ஒரு முறை வாசிக்கும் பொழுது நானே அதை அறிஞ்சேன், இது என்ன எல்லாம் நியாயப்பிரமாணங்களை பற்றியே கூறுகிறதுன்னு. அப்போ அது நியாயப்பிரமாணம் எவ்வளவு ஒரு முக்கியம், அதில் மூலமாக நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்பதை அறியத்தக்கதாக இருக்கிறது. சந்தர்ப்பம் கொடுத்த சந்திராக்கு மிக்க நன்றி. நன்றி அக்கா, அருமையான ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டீங்க. நிறைய பேருக்கு, எனக்கு கூட சங்கீத புஸ்தகம் ரொம்ப பிடிக்கும். எந்த நேரத்தில் அதை படிக்கிறது தான். எல்லாரும் நம்ம நிறைய பேர் அதை தான் செய்கிறோன்னா அதில் ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குள்ள ஞானத்தை கர்த்தர் தான் நமக்கு தர வேண்டும். நம்ம இப்போ ஜெபத்திற்குள்ளாக கடந்து போவோம். லலிதாக்கா, நீங்கள் ஜெபத்தை எடுத்து கொடுத்துருங்க, சரிங்களா? அஜய் கௌஷ் தம்பி, நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தில் செய்துடுறீங்களா? இப்போ பாஸ்டர் பெஞ்சமினை காணோம், அவங்க யாரோ வந்திருக்கிறாங்க போல இருக்குது, அவங்கள காணான்னு நீங்க எடுத்து கொடுத்துருங்க. அப்புறம் ஞானசிகாமணி அம்மா கடைசி பாடலை பாடி கொடுத்துருங்க, சரிங்களாம்மா? ஞானசிகாமணி அம்மா கடைசி பாடலை பாடி கொடுத்துருங்க. அக்கா, நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்தமான்ல நடக்கக்கூடிய ஊழியத்திற்காகவும் இன்றைக்கு ஓய்வு நாள், எல்லாரும் ஓய்வு நாளுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரணும். அப்புறம் தம்பி டேவிட் சம்பத்குமாருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அவர் செய்கிற கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்கிறார், அவருக்கு சுகத்தையும் பலத்தையும் நல்ல ஞானத்தையும் கடவுள் கொடுக்க வேண்டுமென்னு ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லாருக்காகவும் ஜெபிங்கக்கா. ஜெபிச்சுட்டு நாம வந்து அப்புறம் வந்து தம்பி வந்து அஜய் கோஷ் நமக்கு ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்து கொடுப்பாரு. ஞானசிகாமணி அம்மா கடைசி பாடலை பாடுவாங்க. ஓகே, ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் எங்களுக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆரம்பம் நாளாக இருக்கிறது. மற்ற பகுதியில் தகப்பனே ஓய்வு நாள் ஆரம்பமாகிவிட்டது. தவறீர் என்ன இருந்தால் நாங்கள் நேரம் காலம் பார்க்காதபடிக்கு நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து இந்த வேத வசனத்தை படிக்கத்தக்கதான இந்த கிருபையை நீர் செய்த இந்த மகா பெரிய தயவிற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இதோ இப்பொழுது இந்த பாடத்தை அருமையாக தெளிவாக எடுத்து கூறிய சகோதரன் சம்பத்குமாரோடு நீர் கூட இருப்பீராக. அவர் செய்யும் ஊழியங்களை நீர் மென்மேலும் ஆசீர்வதித்தருளும். அவருடைய மகன்கள் இருவரோடும் மற்றும் பேர பிள்ளைகளோடும் தகப்பனே, அவருடைய மனைவியோடும் நீர் கூட இருந்து இந்த குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதித்தருளும். இது இன்னும் அதே போல் அந்த மாநில வேலை செய்கிற பாஸ்டர் ஜெயசீலனோடும் அவருக்கு உதவி செய்கிற மற்ற பாஸ்டர்ஸ்மார்களோடும் நீர் கூட இருந்து அவருடைய ஊழியத்தையும் மென்மேலும் ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த நேரத்திலும் தகப்பனே, அநேகர் வியாதியினாலும் துன்பங்களினாலும் கஷ்டங்களினாலும் வாடுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருப்பீராக தகப்பனே. இதோ பெங்களூரில் உள்ள அந்த பையனுக்கு நேற்று
எங்கள் டைம் படி நேற்று இரவு அவனுக்கு பிரெயின்ல சர்ஜரி என்று சொன்னார்கள். அதேபோல் சகோதரி கஸ்தூரி என்ற பொண்ணும் மூச்சு திணறலினால் கஷ்டப்படுவதாகவும் சொன்னார்கள். தாப்பனே, அதற்காக நாங்கள் ஜெபம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த காரியங்களோடு நீர் கூட இருந்து அவர்களை சுகப்படுத்திடலாம். இன்னும் தாப்பனே, இந்த நேரத்திலும் இந்த கூட்டத்தை நீர் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. இதை எடுத்து நடத்துகிற சந்திராவோடும் ரவியோடும் சுசிலா, இன்னும் சகோதரி பேரை மறந்து விட்டேன் ஆண்டவரே, என்றாலும் உமக்கு தெரியும். இவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து அவர்கள் ஒரு குழுவாக இருந்து இந்த ஓய்நாள் கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களை நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இங்கே ஒன்று சேர்ந்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. இன்றைக்கு இந்த சாங் சர்வீஸை நல்ல அழகு முறையில் பாடி அந்த சகோதரியோடும் நீர் கூட இருந்துள்ளோம். இன்னும் தாப்பனே, யார் யாருக்கு என்னுடைய ஜெபங்கள் தேவைப்படுகிறதோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து வழி நடத்தவும். தேவரை இறுதியில் நாங்கள் ஒருவராவது கெட்டழிந்து போகாத படிக்கும் நாங்கள் படிக்கிற இந்த பாடங்கள் எல்லாம் எங்கள் மனதில் பதியவும், அதன்படி நாங்கள் நடந்து கொள்ளவும், எங்களுக்கு வேண்டிய உதவியும் இரக்கத்தையும் நீர் தயவாக செய்து வழி நடத்தும்படி இயேசுவின் இனிய நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறேன் சுவாமி. ஆமேன். ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதையும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த மக்களோடும் பாட்டுக்கூட்டத்தை நடத்தியவர்களோடும் இந்த பாட சுருக்கத்தை தயாரித்து தந்த போதகரோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் ஆண்டவரே, இன்னும் இந்த ஜெபத்திலே நாங்கள் கேட்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளோடும் இந்த அருமையான ஓய்வு நாளின் துவக்கத்திலே மட்டுமல்ல, இன்றும் என்றும் சதா காலமும் எங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆமேன். ஞானசிகாமணி அம்மா அவங்க இல்ல போல இருக்குது. அக்கா நீங்க பாடிருங்க அக்கா. எங்களோடீரும் எங்கள் நேச கர்த்தரே, வெளிச்சமாகி இருட்டாயிற்று மற்றொரு தாசை ஆற்று போயினும் கர்த்தரே எங்களோடீரும். ஆமென். ஆமேன். ஆமேன். நன்றி அக்கா. இன்றைக்கு ஒரு அருமையான பாட சுருக்கத்தை படித்த ரொம்ப விரிவா ரொம்ப அழகா நம்ம புரிந்து கொள்ளும்படியாக டேவிட் சம்பவகுமார் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாரி ரொம்ப அருமையான பாடல் குள்ளத்தை அவங்க சகோதரிமார் எல்லாரும் சேர்ந்து எடுத்து கொடுத்தாங்க. நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறது போல இன்றைக்கு இருக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்வோம். விசேஷமாக ஓய்வு நாட்களாக கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்ம அந்த போதகர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவங்க கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கொள்வோம். சரிங்களா? நம்முடைய கூட்டம் ஒரு நாள் இரவு 8 மணிக்கு இந்திய நேரப்படி நடைபெறுகிறது. 7:45 மணிக்கு பாடல் ஆராதனை நடைபெறுகிறது. அதுலேயும் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் இருக்கிற பிள்ளைகளையும் நம்ம மறந்துடக்கூடாது. அவங்களுக்கும் நிறைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும். அவங்களுக்காகவும் நம்ம ஜெபித்துக்கொள்வோம். கர்த்தர் அவர்களையும் நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்துக்
ஜெபித்துக் கொள்வோம். நாளைக்கு நம்ம திரும்பவும் இரவு 8 மணிக்கு சந்திக்க போறோம். நாளைக்கு விசேஷமாக போதகர்கள் வந்து நமக்கு கடைசி கால சத்தியத்தை எடுத்து சொல்ல போகிறாங்க. அதற்காக ஜெபித்துக் கொள்வோம். எல்லாருக்கும் யூடியூப், ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் காலை மாலை இரவு வணக்கத்தையும் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்து